ஓகே. ரெட்ரோ மூவியோட ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 17.75 crore அப்படின்னு சொல்லிட்டு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காங்க. இது வரைக்கும் சூர்யாவோட கலெக்ஷன்லேயே இதுதான் வந்து ஹையஸ்டான ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இது வந்து ஒரு சூர்யாவுக்கான கம்பேக். நெக்ஸ்ட் விஜய் சித்து இயக்க இருக்க டயங்கரம் மூவியோட டைட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ப்ரோமோ மாதிரி அவரோட யூடியூப் சேனல்லே வந்து போட்டிருக்காரு. நல்லா இதே வந்து ப்ரோமோ வீடியோவே நல்லா காமெடியாக எடுத்திருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது இவர் இயக்க போகிற இந்த மூவியில் வந்து நிறைய ஒரு ஃபன்னான எலமெண்ட்ஸ்லாம் படம் ஃபுல்லாமே இருக்கும் அப்படின்றது. எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்கை பேஸ் பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் டேஸில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை பேஸ் பண்ணியான ஸ்டோரியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே அந்த கார்னரில் பார்த்திங்கன்னா விஜய் போஸ்டருக்கு மேலே ட்ரிபிள் இ பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. விஜய் சித்து படித்த இதுவும் ட்ரிபிள் இ தான் படித்தார் இன்ஜினியரிங்கு. ஸோ அவர் எங்கே படித்தாருன்னு கேட்டிங்கன்னா படித்தார், அப்புறமா போய்ட்டு நின்றுட்டார் காலேஜ் விட்டு. சரி காலேஜ் தான் வரலன்னு சொல்லிட்டு தான் நடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு வந்து இவ்வளோ இது வந்திருக்காரு. நிறையா வந்து காசு போட்டு கூட இறந்துருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார் அவரே. இந்த மாதிரி வந்து ஒருத்தரை நம்பி நான் காசு போட்டேன், நான் வந்து டைரக்டர் ஆகணும் அப்படின்ட்டு, ஆனால் அவர் வந்து என்னை ஏமாத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். பட் இந்த டைமில் அது வந்து கிளிக் ஆகிடுச்சு. ஓகே. ரெட்ரோ மூவிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெங்கி அட்லூரி டைரக்டர் கூட இணைந்து சூர்யா வந்து அடுத்த படம் நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ரைட்ஸ் வந்து இந்த படத்தையும் நெட்ஃப்ளிக்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. எப்படி ரெட்ரோ மூவி 85 crores வாங்கினாங்களோ அதே 85 crores தான் இந்த மூவியும் வாங்கியிருக்காங்க. இந்த படம் வந்து 2வது வசூல் ரீதியாக நல்ல டிஜிட்டல் ரைட்ஸ் நல்லா வரவேற்பு பெற்ற படமாக வந்து பார்க்கப்படுது சூர்யாவுக்கு பார்த்திங்கன்னா. நெக்ஸ்ட்டு லோகேஷ் கனகராஜ் வந்து பார்த்திங்கன்னா கைதி எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணிட்டுருக்காரு. கைதி முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரோலெக்ஸ் தான் தொடங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கப்படுது. அதுவும் வந்து சூர்யாவோட கால் ஷீட் எப்போ கிடைக்குது அப்படின்றத பொறுத்து தான் அதுவும் வந்து டிசைட் ஆகும். இவர் வந்து இரும்பு கை மாயாவி வந்து பண்ணுற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அமீர் கானுக்கு போயிடுச்சு. இப்போ அவரை வச்சு தான் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. விஜய் சேதுபதியோட அடுத்த மூவியான தலைவன் தலைவியோட ட்ரீசர் வந்து இன்றைக்கி விட்டுருந்தாங்க. ஸோ இந்த ட்ரீசரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து இவங்க 2 பேரும் கல்யாணம் ஆகிட்டு அவங்க வந்து பரோட்டா கடை நடத்திட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. பட் ஆனால் இதில் வந்து ரொம்ப அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி, அதாவது கல்யாணத்துக்கு அப்புறமா இல்லத்தில் என்ன நடக்கும், கணவன் மனைவிக்குள்ளேயும் எவ்வளோ சண்டை வந்துச்சுனாலும் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாங்க அப்படின்ட்டு படத்தை காட்ட போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கும்போது கடைசி ஒரு 10 seconds தலைவங்க ஆக்ஷனில் இறங்கி ஃபைட் சீக்வன்ஸில் இறங்குறான். படமே அந்த ட்ரைலரே சும்மா பிச்சுன்னு போச்சு. அதுவும் இல்லாமல் இதில் வந்து யோகி பாபு ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு. அந்த டைலாக் பார்த்தீங்கன்னா என்ன, அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ், சொன்னா புரிஞ்சுங்க ப்ளீஸ். இது அது இல்ல, ஐயோ நார்மல் பீப்புள் கிடையாது, நம்ம இன்ஃப்ளூயன்சர் ஃபியூச்சர் ஸ்டார்ட் பண்ணி நவுந்துங்க டைம் நவுந்துங்க. போகிற போக்கில் நயன்தாரா மீது வன்மத்தை கக்கிய பண்டிராஜ். ஆமாங்க, அந்த டேக்லைனை வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்காரு. தக் லைஃப்க்கு அப்புறமா இப்போது STR 49 தான் நடிக்க போகிறாரு. எஸ்டிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து கேஸ்டிங் வந்து கொடுத்தாச்சு. சந்தானம், அப்புறமா பார்த்திங்கன்னா கயாடோ லோகர், இவங்கெல்லாம் வந்து கேஸ்டிங் கொடுத்து இன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா படத்தோட ஷூட்டிங் வந்து வச்சுருக்காங்க. ஸோ ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஃபோட்டோலாம் பிடிச்சி. ஓகே. அப்படியே ஜெயிலர் 2க்கு அப்டேட் போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 1ல் மிஸ் பண்ணதானே இப்போது ஜெயிலர் 2ல் பிடிச்சே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலையாவை கேஸ்டிங் வந்து கூப்பிட்ருக்காரு நெல்சன் வந்து. அதுவும் அதிகாரப்பூர்வமாக கூப்பிட்டாச்சு. போலீஸ் கேரக்டர் தான் வந்து இதில் மாசான எலமெண்ட்டோட கிளாஸான காட்ட போகிறதா சொல்லியிருக்காரு நெல்சனு. ஜெயிலர் 1ல் விட்டதை ஜெயிலர் 2ல் கலெக்ஷனில் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரா என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு மெஜாரிட்டி அப்படி தான் இருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லா இண்டஸ்ட்ரியோட இதுவையும் கேஸ்டிங்கையும் இறக்கலாம். பேன் இண்டியா மூவியாக இது பண்ணி இதை வந்து நல்லா ஓட வைக்கலாம் மூவியை. அப்புறமா ஏகேயோட 64ஓட எந்த அப்டேட்டும் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ ஓகே கைஸ், இதுதான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இதோட என்னுடைய உரைமையை நான் முடித்துக்கொள்கிறேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை மோட் ஷாப்பிங் ஆப். மற்ற ஷாப்பிங் ஆப்பை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப்பில் வந்து மலிவான விலையில் தரமான பொருட்கள் வந்து டெலிவரி பண்ணுறாங்க, ஹோம் டெலிவரி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்கள்.